யூடியூப்ல சீக்கிரமா நீங்க மானிட்டேஷன் எனேபிள் பண்ணணுமா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ முழுமையா பாருங்க. நம்மள எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் மூலியமா பணம் வந்துட்டு இருக்கு, ஆட் மூலியமா பணம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ யூடியூப்ல நமக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும். மானிட்டேஷன் எனேபிள் ஆனாதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸை நம்ம பயன்படுத்தி நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். முதல்ல யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு யூடியூப்ல என்னுடைய பேஷன், அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு வந்ததெல்லாம் போயிட்டு இப்போ பேமெண்ட்டுக்காக அப்படின்றது உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் அப்படின்றது யூடியூப்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, இதுக்குள்ள நம்ம போனேன். ஏன்னா ரொம்ப இன்டெப்தா போகக்குள்ள கடுப்பா இருக்கும் அது. அதனால அதுக்குள்ள போக வேணாம். இப்போ நானும் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும். மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும்னா நான் 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல நான் 100 லட்சம் வியூவர்ஸை நான் கொண்டு வரணும். அது கூட 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வரணும். இதெல்லாம் சாத்தியமா? எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய வீடியோ போட்டேன், நிறைய வீடியோ போட்டேன், 1 மாசமா போட்டுட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் 250 வாட்ச் ஹவர்ஸ் தான் போயிருக்குது, வெறும் 350 வாட்ச் ஹவர்ஸ் தான் போயிருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இதே கேள்வி எனக்குள்ளேயும் இருந்துகிட்டு இருந்தது. நான் வீடியோ பண்ணும் பொழுதும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எந்தெந்த கண்டென்ட் எல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கோ அதெல்லாம் தேடி பிடிச்சி போடுன்னு சொன்னாங்க. அதாவது வந்துட்டு 20 சேனலை காலி பண்ண பார்த்தீங்களா, ஸோ அது எந்தெந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கு ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை தேடி பிடிச்சி போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா என்னுடைய பேஷன் அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடா தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் ஃபினான்ஷியல் இருக்கிறதுனால நான் அது ரிலேட்டடா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு இந்த ட்ரெண்டிங் டாபிக்கை தேடி கண்டுபிடிச்சு போடுறது அது எனக்கு டைம் இல்லை. ரெண்டாவது அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் நான் ஃப்ளூலண்டா இந்த வீடியோவில் பேச முடியும். என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கட்டு அப்படின்றது இருக்காது, ரொம்ப ரேர் தான் கட்டு. ஒரு 2 கட்டு 3 கட்டு அப்படின்றது வரும். 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவுக்கு தான். 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவுக்கு 2 கட்டு 3 கட்டு தான் வரும். சரி, ஓகேங்க. அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசினாதான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ பண்ண முடியும். அப்போ நான் இதெல்லாம் கேட்டு பண்ணேன். இது தப்பு நம்பர் 1. இதை நான் கேட்டு பண்ணதுனாலே என்னுடைய சேனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னால் க்ரோத் பண்ண முடியல, ரெகுலராக வீடியோ போட முடியல. அப்போ என்ன செய்யலாம்? எனக்கு சீக்கிரமாக வாட்ச் ஹவர்ஸ் வரணும், ட்ரெண்டிங் டாபிக் போட்டால் மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க, அதையும் வேணான்ட்டீங்க. அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது வாட்ச் ஹவர்ஸும் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் வர்றதெல்லாம் ரொம்ப எளிது தான், ரொம்ப சுலபமாக வந்துடும்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அது வந்ததுக்கு அப்புறம் வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதான் நமக்கு காசு கிடைக்கும். அப்போதான் வீடியோ வந்து அவங்க பார்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது இந்த இடத்துல கொடுக்குறேன். நான் ஒரு சேனல் அப்படின்றது வச்சிருக்கேன். இருங்க, ஒரு சேனல் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். நல்ல அதிகம் வியூஸ் போயிட்டு இருக்க சேனல் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாம் வந்துட்டு இப்ப நீங்க ஒரு என்னவா 255 வாட்ச் ஹவர்ஸ் தான் எனக்கு போயிருக்குது, என்னப்பா 200 வாட்ச் ஹவர்ஸ் தான் எனக்கு போயிருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இப்போ நான் காட்டக்கூடிய விஷயத்த சைடில் காமிக்கிறேன், இது நீங்கள் பாருங்களேன். ஏன்னா இங்கே காட்டினா உங்களுக்கு குழப்பமாயிடும். நான் சைடில் காமிக்கிறேன் தெளிவாக. நான் அதை மட்டும் ஹைலைட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சைடில் கொடுக்குறேன் பாருங்க. இதில் எவ்வளோ இருக்கு வியூஸு டோட்டலாக வந்துட்டு நமக்கு இந்த லாஸ்ட் 28 டேஸ்க்கு கிட்டத்தட்ட 1,60,000 வியூஸ் அப்படின்றது போயிருக்கு. அதே போல வாட்ச் டைமிங் ஹவர்ஸ் பார்த்தீங்களா, 9,000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் சைட்ல பாருங்களேன். ஒரே மாசத்திலே எனக்கு கிட்டத்தட்ட 2.3K, அதாவது 2300 பேர் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்படி இது ஏன் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கண்டினியூட்டி அப்படின்றதான் இங்க ரொம்ப முக்கியம். அதாவது ரெகுலரா நம்ம வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு நான் பாடி பில்டர் ஆயிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வச்சுக்கோங்களேன், நடக்காது. நம்ம ரெகுலரா ஜிம்முக்கு போகணும், வலியை தாங்கணும், கஷ்டமா இருக்கும், கடுப்பா இருக்கும், மழை பெய்யும், புயல் அடிக்கும், இதனால போவேனா அதனால போவேனா, இன்னைக்கு நான்வெஜ் எடுத்திருக்காங்க, ஜாலியாக சாப்பிட்டு வீட்டில் தூங்கலாம், இல்லை காலையில எந்திரிக்க முடியல, இந்த மாதிரி நமக்கு நிறைய வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது வரும். ஆனா அதையும் தாண்டி ஜிம்முக்கு போனாதான், ரெகுலரா போனா மட்டும்தான் நம்ம பாடி பில்டரா மாற முடியும். உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் போயிட்டு நான் ஆரோக்கியமா இருப்பேன், இல்லை வந்துட்டு நம்ம ஒரு நாள் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு அது எனக்கு உடனே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான விஷயம் தான். சரி, ஓகே. அப்போ என்ன செய்யணும்னா, நீங்க சீக்கிரமா வாட்ச் ஹவர்ஸ் வர்றதுக்கும் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கும் ரெகுலர் வீடியோவை அப்லோட் பண்ணுங்க. நான் சில நேரங்களில் என்னுடைய சேனல்ல ஒரு நாளைக்கு 6 வீடியோ கூட போடுவேன். பிகாஸ் எனக்கு 6 வீடியோ போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த கண்டென்ட் தெரியும்.
எனக்கு அது தெரியும், அதை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்றத எல்லாமே அதை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால நான் அதை பத்தி ரொம்ப ஈஸியா ஃப்ளூவெண்டா பேச முடியுது என்னால. அதுல தப்பு அப்படின்றது இல்லாம என்னால பேச முடியுது. அப்ப எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் தேடி தேடி எடுத்து லிஸ்ட் அவுட் ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணோம்னா எனக்கு ஒரு வாரத்துல ஒரு வீடியோ அப்படின்றத போட முடியும். ஆனா ஒரு வாரம் ஒரு வீடியோ அப்படின்றதே டீசென்ட் தான், அதுல கூட பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம சீக்கிரமா மானிட்டேஷனை கொண்டு வரணும், சீக்கிரமா நம்ம யூடியூப் வந்துட்டு நமக்கு ரெவன்யூ கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் அல்லது 1,00,000த்துக்கான 1,00,000 100,00,000த்துக்கான வியூஸ் வரணும் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் அப்படின்னா அப்ப கம்பல்சரி இதை நீங்க பண்ணியே ஆகணும். பிகாஸ் இப்ப இருக்கக்கூடிய யூடியூப் அல்கரிதம் சரி, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூடியூப் அல்கரிதத்தையும் சரி நம்ம புரிஞ்சுக்கணும். பேக் எண்ட்ல ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த சிஸ்டம் என்ன செய்யும்னா, நீங்க ரெகுலரா வீடியோ போடும்பொழுது ஒரு மனிதர் போல உங்களுடைய எஃபர்ட்டை புரிஞ்சுக்கும். அது இது போல வந்துட்டு ஓ இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ போடுறாங்க, கண்டென்ட் நல்லா இருக்கான்னு நம்ம நிறைய பேர் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஃபர் பண்ணும். அதை ரெஃபர் பண்ணும்பொழுது நீங்க மேக் பண்ணக்கூடிய தம்ப்ளைனா இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டாக், எஸ்இஓ இது எல்லாமே வந்துட்டு அதுக்கு பிடிச்சிருக்கும், மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அந்த வீடியோ போய் பார்ப்பாங்க. அப்ப இது ஷேர் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ஓகே இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு, அப்ப இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லி அல்கரிதம் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு அனுப்பும். இப்படிதான் நம்ம அல்கரிதத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி அனுப்பும் பொழுது அதுதான் வைரல் அப்படின்றது நடக்கும். ஒரு வீடியோ வைரல் ஆகுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு நடக்கும். இப்படிதான் நம்மளால 1000 சப்ஸ்கிரைபர்களையும் 4000 வாட்ச் அவர்ஸையும் அல்லது உங்களுக்கு 100 லட்சம் வியூவர்ஸையும் கொண்டு வர முடியும். இது 100 லட்சமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 லட்சம் தான், அது ஒரு மேட்ரே கிடையாது. அசால்ட்டா அதெல்லாம் ஒரு அசால்ட்டா ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா அசால்ட்டா இப்படி சொடக்கு போற நேரத்தில் அதெல்லாம் நடக்கும். என்னடா இவன் இவ்வளோ பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? ஏன்னா அதுல தானே எனக்கு இந்த பிளே பட்டன் அப்படின்றது வந்துச்சு, அதுல தான் எனக்கு கிடைச்சது என்னுடைய ரெகக்னேஷன். ஸோ என்னுடைய வந்துட்டு பிளே பட்டன் இது எனக்கு, அதாவது சீக்கிரமா இதெல்லாம் கொண்டு வந்தது காரணம் எனக்கு 1000 நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தது காரணம் 23,000 சப்ஸ்கிரைபர் மட்டுமே எனக்கு இதுக்கு போட்ட வீடியோவில் மட்டுமே வந்திருக்கிறாங்க. அதாவது ஷார்ட் வீடியோவில் மட்டுமே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் தான் அவங்க எல்லாருமே இதை நோட் பண்ணுவாங்க, அதாவது உங்களுக்கு இதில் தான் இவ்வளோ வரணும், இதில் தான் இவ்வளோ வரணும், அதாவது ஃபுல் வீடியோவில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர், இதில் ஷார்ட் வீடியோவில் இவ்வளோ அப்படின்றது தனித்தனி கவுண்ட் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு ரெவன்யூ வர்றதுக்கும் வந்துட்டு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு தனித்தனி கவுண்ட், இதில் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இது, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க. ஆனால் நீங்க ஒன்ஸ் மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சுன்னா இதுல வர்ற கவுண்டும் அதுல வர்ற கவுண்டும் இதுல வர்ற வாட்ச் ஹவர்ஸும் இதுல வர்ற ரெவன்யூவும் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்னா போட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இதை நான் சொல்லணும் யோசிக்கிட்டே இருந்தேன், எப்பயே இந்த வீடியோ மேக் பண்ண நினைச்சிக்கிட்டே இருந்தேன். சீக்கிரமா யூடியூப்ல நீங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பா உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். அதுக்கு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டினியூஸா நீங்க வீடியோ போடும் பொழுது கண்டிப்பாக யூடியூப் அல்கரிதம் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும். யூடியூப் அல்கரிதத்தை நீங்க திருப்திப்படுத்திட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வைரல் ஆகிறதும் சரி, அதை கொண்டு போய் நிறைய பேர்கிட்ட சேர்க்கறதும் சரி நடக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இவனே மாங்கன்னு வீடியோ போட்டுட்டு இருக்கான், பெருசா வியூஸே போகலையா அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கலாம். அதாவது நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், யூடியூப் அப்படின்றது ஒவ்வொரு கேட்டகரி பிரிச்சு வச்சிருக்குது. இது முழுக்க நமக்கு வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி, இது முழுக்க ஒரு ஃபினான்ஷியல் கேட்டகரி, இது முழுக்க வந்துட்டு ஒரு டீச்சிங், அதாவது டெக் கேட்டகரி, டீச்சிங் கேட்டகரி, இந்த மாதிரி விஷயங்களை பிரிச்சு வச்சுக்கோம். அது அப்போ எந்த கண்டென்ட் அதிகமா வியூஸ் போகுமோ, நிறைய மக்கள் விரும்புவாங்களோ அதை தான் கொடுக்கும். யாருங்க பணம் சம்பாதிக்கணும்னு விரும்புறாங்க? அப்படியே விரும்பினாலும் எனக்கு ரொம்ப எளிமையா தம்ப்லைன்ல வைப்பான் பாருங்க, 10 ரூபா காசு கொடுத்தால் 1000 சப்ஸ்கிரைபர்கள் அப்படின்ற மாதிரிலாம் வைப்பான். அதுக்கெல்லாம் போயிட்டு மக்கள் குவிஞ்சு போய் பார்ப்பாங்க. ஸோ காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் வாங்குறது இங்கெல்லாம் வந்துட்டு சுத்த இது, அதெல்லாம் உங்க தலையில நீங்க மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி தான், என் தலையிலையும் மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி தான். ஸோ டோட்டலா எல்லார் தலையிலையும் மண்ணவாரி போட்டுக்கிறது தான் எனக்கு. பிகாஸ் நீங்க மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு ஒரு விஷயமே புரிய வரும். காசு கொடுத்து இங்க வாங்கினாலும் இங்க வீடியோ பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ சப்ஸ்கிரைபர் அப்படின்றது உங்களுடைய வீடியோஸ்க்கு தகுந்த மாதிரியும் தப்புக்கு தகுந்த மாதிரியும் அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகணுமோ தவிர சடனு இன்க்ரீஸ் ஆகிறது, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏற்றுறது, இந்த மாதிரி காசு கொடுத்து அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நம்பி ஏமாந்துடாதீங்க.
வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு நிறைய சேனல் இருக்கிறதுனால தாங்க இதுல எனக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியல. 4 சேனல் போயிட்டு இருக்குதா, அதனால இதுல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனா இருந்தாலும் அப்பைக்கப்போ போட்டுட்டு இருக்கேன். என்னுடைய முயற்சியையும் நான் விடாம போட்டுட்டு இருக்கேன். என் கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சேனல் சீக்கிரமா மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடும். என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. நன்றி, வணக்கம்.